Welcome to Mathu's Embroidery and Crafts. இந்த வீடியோவில் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக saree and blouse மெட்டீரியல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதனுடைய டிசைனும் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். saree வந்து ஒரு டார்க் ப்ளூ அண்ட் கான்ட்ராஸ்ட் கலரில் ஒரு ப்ளவுஸ் மெட்டீரியல் இருக்குது. டிசைன் வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்கொயர் டிசைன். இந்த டிசைன் தான் கஸ்டமர் வந்து ப்ளவுஸில் ஒர்க் பண்ணி தரணும் அப்படின்னு சொன்னனால இந்த டிசைனை நம்ம எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். சாரியில் இருந்த அந்த ஸ்கொயர் டிசைனையே நெக்லைனுக்கு இந்த மாதிரி டிசைன் செட் பண்ணிவிட்டு ஆரியில் ஸ்டிச் பண்ணக்கூடிய கண்டினியூஸ் பீட் ஒர்க் இந்த ஸ்கொயர் டிசைனில் ஸ்டிச் பண்ணிக்கிடணும். துலிப் நீடில் பீட் ஒர்க் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா நம்பர் 23 and 24 நம்பரில் உள்ள நீடில் நீங்கள் பீட் ஒர்க் ஸ்டிச் பண்ணிக்கிடலாம். ஒன்லி செயின் ஸ்டிச் மட்டும் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா நம்பர் 14 யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ நான் யூஸ் பண்ணுற த்ரெட் வந்து டயால்ஜி நம்பர் 753 யூஸ் பண்ணி இந்த பீட் ஒர்க் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி இப்போ அவுட்லைனில் இந்த 2 பீட்ஸ் கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிடணும். இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா இன்னரில் இருக்கிற இந்த 2 லைன்ஸ்லேயும் செயின் ஸ்டிச் பண்ணிக்கிட போகிறேன். கண்டினியூஸ் பீட் ஒர்க் வேணும்னா ஸ்டிச் பண்ணிக்கிடலாம். இப்போ இதில் செயின் ஸ்டிச் பண்ணிவிட்டு எண்டு நாட் எப்படி போடணும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எண்டு நாட்டுக்கு தனியாக ஒரு டியூட்டோரியல் சொல்லி கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்தும் கற்றுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எண்டு நாட் போட்டு முடித்ததுக்கப்புறமா அதர் லைன் இருக்குது பாருங்கள், அதுலேயும் செயின் ஸ்டிச் கண்டினியூஸாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிடணும். இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா அவுட்லைனில் சில்க் த்ரெட் saree வந்து டார்க் இங்க் ப்ளூ கலரில் இருந்துச்சு. ஸோ த சேம் கலர் சில்க் த்ரெட்டில் செயின் ஸ்டிச் மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கிட போகிறேன். பீடுக்கு வெளிப்பக்கமாக இந்த மாதிரி செயின் ஸ்டிச் பண்ணிக்கிடணும். சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறது வந்து 2 த்ரெட் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கணும். நீடில் நம்பர் இதுக்கு 14 யூஸ் பண்ணிக்கிடலாம், செயின் ஸ்டிச் மட்டும் ஸ்டிச் பண்ணுறனால. இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா இன்னரில் இருந்த அந்த கேப்பில் எல்லாமே ஜர்கான் ஸ்டோன்ஸ் ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ அதனுடைய பேஸ் ரிங்கை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிடணும். முடித்ததுக்கப்புறமா அதில் இந்த மாதிரி கொஞ்சமாக க்ளூ மட்டும் அப்ளை பண்ணிக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிக் யூஸ் பண்ணி எப்படி ஜர்கான் ஸ்டோன்ஸ் ஸ்டிக் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். ஸ்டிக்கில் க்ளூவை தொட்டுட்டு ஸ்டோனை இந்த மாதிரி எடுத்து வைங்க. அப்போ தான் நம்மளுடைய ஹேண்ட்ஸ் வந்து பாலாகாமல் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிக்கில் எடுத்து வைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். பிகினர்ஸாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டோன் கலர் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது டார்க் இங்க் ப்ளூ அண்ட் கோல்டு மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். நெக்லைனில் ஆல்ரெடி செயின் ஸ்டிச் கோல்டில் ஸ்டிச் பண்ணிவிட்டு சில்க் த்ரெட்லேயும் 3 rows ஆஃப் செயின் ஸ்டிச் எல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா பேக் நெக் இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஸ்டிச்டு ப்ளவுஸ் சாரியோட எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். சாரியில் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் டிசைன் இருக்கிறனால ரவுண்ட் நெக்குக்கும் நம்ம என்ன பண்ணிக்கிடலாம், இந்த ஸ்கொயர் டிசைனை அப்படியே ப்ளவுஸுக்கு செட் பண்ணிவிட்டு அதில் ஆரி எம்ப்ராய்டரி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிடலாம். இப்போ இதனுடைய ஸ்லீவ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்லீவ் வந்து எல்போ லென்த் ஸ்லீவ். ஸோ இந்த சாரியில் இருக்கிற த சேம் டிசைனையே எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் டிசைனை ட்ரா பண்ணிவிட்டு எம்ப்ராய்டரி எல்லாம் ஸ்டிச் பண்ணி அதில் ஜர்கான் ஸ்டோன்ஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸ்லீவ் பார்டர்லேயும் இந்த மாதிரி கண்டினியூஸாக ஸ்கொயர் டயக்ராம் ட்ரா பண்ணிவிட்டு அதில் பீட் ஒர்க், ஜர்கான் ஸ்டோன்ஸ், சில்க் த்ரெட் எல்லாமே யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கிடணும். பேக் நெக்கில் எப்படி நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோமோ த சேம் டிசைனையே நம்ம ட்ரா பண்ணி எம்ப்ராய்டரிலாம் போட்டு ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கிடணும். இப்போ இதனுடைய ஸ்டோன் எல்லாமே சாரீக்கு மேட்சிங்காகவே நம்ம ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ லைட் போட்டு உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன். அது எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பார்த்தீங்களா. ஸ்டோன்ஸ், பீட்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும், கிளிட்டரிங்காக இருக்குல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். எப்படி ஒரு ஜாமெட்ரிக்கல் டிசைன், ஸ்கொயர் டிசைன், இந்த மாதிரி டிசைனுக்கெலாம் எப்படி ஆரி எம்ப்ராய்டரி ஸ்டிச் பண்ணிக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இது வரைக்கும் மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.